ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அவல் பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். அவல் நான் சம்பா அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த அவல் தவிடு நீக்காத அவல், அதனால் இது நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது. அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் தேங்காய் ஞாபக சக்திக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நான் வெல்லம் எடுத்திருக்கேன், சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். நீங்கள் இனிப்புக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். காலைல வேறு நிறைய வேலை இருக்குது, டிஃபனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ஸ்டவ்வெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மிக்சியில் மட்டும்தான் பொடிச்சு எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஈவினிங் பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறனாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியானதும் கூட, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் 1 கப் அவல், 1/2 கப் தேங்காய், அப்புறம் சர்க்கரை. இது 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை, பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப், 2 ஏலக்காய், இவ்வளவும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடிச்சாச்சு. அதோட நம்ம டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதல்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேங்காய், அவல் எல்லாமே இந்த அளவு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இனிப்பு மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் குறைச்சிக்கவோ கூட்டிக்கவோ செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டு பொடிச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டு பொடிச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் இதில் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது. ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.